1505 போர்ச்சுகீசியர்கள் இலங்கை கடற்கரையில முதன்முறையா கால வைக்கிறாங்க. வணிகம் செய்வதற்காகவும் ஆளுவதற்காகவும் வந்தவங்க மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக காஃபிர்களையும் கூட்டிட்டு வர்றாங்க. இந்த காஃபிர்கள் பற்றி நீங்க வரலாற்று புத்தகங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியா வாழ்க்கையை ரசிச்சு கொண்டாடுறவங்களாவே இருந்திருக்காங்க. இவங்க தான் சிக்கோட் மற்றும் காஃப்ரின்ஹான் என்று சொல்லக்கூடிய 2 இசை வடிவங்களை கொடுத்தாங்க. இந்த சிக்கோட் என்ற இசை வடிவம் பார்த்தீங்கன்னா மெதுவாக நகரக்கூடிய ஒரு இசை. ஆனா காஃப்ரின்ஹா உற்சாகமாக நெய்யாண்டியோடு கலந்து வரக்கூடிய ஒரு தனி நடை கொண்ட இசை. காஃபுங்கிறது காஃபிர்களை குறிக்குது இல்லையா? ரின்ஹான்னா அந்த மொழியில உள்ளூர் பெண்ணுன்னு பொருளாம். காலம் போக போக காஃபிர்களும் போர்ச்சுகீசியர்களும் சிங்களவங்களோட இயல்பா கலந்துடுறாங்க. ஆக இந்த 2 இசை வடிவங்களும் கூட ஒன்னா சேர்ந்து பைலா என்ற ஒரு புது இசை வடிவமாக உருவெடுக்குதுங்க. இந்த பேரு போர்ச்சுகீசிய சொல்லான பைலர்ல இருந்து வந்ததாம். பைலர் என்று சொன்னால் நடனமாடு என்று பொருளாம். பைலாவை சொல்லணும்னா பைலாவின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய வேலி பாஸ்டியன்ஸ். அப்புறம் 1950களிலிருந்து 1980கள் வரை தனது கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளால இசை களத்தை ஆட்சி செய்த பைலா சக்கரவர்த்தி என்று அன்போடு அழைக்கப்பட்ட MS பெர்னாண்டோ பிறகு 1967 தமிழில் பைலாவை அறிமுகப்படுத்திய நித்தி கனகரத்னம் இவர்களெல்லாம் மறந்து கூட விட்டுவிட முடியாதுங்க. இந்த இசை நம்ம தமிழ்லையும் பல பாடல்களை கொடுத்துருக்குதுங்க. குறிப்பாக சிலோன் வானொலியில அந்த காலத்துல ஒளிபரப்பப்பட்ட சுராங்கனி பாடல் சிலோன் மனோகர் அவர்கள் எழுதி பாடியிருப்பார். அது தமிழ்ங்கிறதுனால இந்தியாவுக்கு வந்ததுங்க. அருமையாக இசைஞானிக்கே உரிய மெருகேற்றத்துடன் அவர் வடிவமைத்து 1977 ஜனவரி மாதமே வெளியான 45 GE 10166 என்ற வரிசையின் கொண்ட அவர் எனக்கே சொந்தம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மலேசிய வாசுதேவன் அவர்களும் ரேணுகா என்ற பாடகியும் பாடியிருந்த பாடல் தாங்க அது. சுராங்கனி 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 கமாலு கண்ணாவா. அந்த காலத்துல கல்லூரிகள்ல வெகு வேகமாக பரவுதுங்க. அதுக்கு பிறகு அங்கு படித்த பல தமிழ் மாணவர்கள் மூலம் அந்த பாடல் உலகம் எங்கும் பல இன மக்களுக்கும் அது போய் சேருதுங்க. இந்த பாடலை சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் வெளியான SEDE 2018 என்ற எண் கொண்ட சிலோன் பைலா சுராங்கனி பாடல்கள் பாப் சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இசைத்தட்டிலும் வருது. இதுலேயும் சிலோன் மனோகரும் அதே ரேணுகா அவர்களும் பாடியிருந்தாங்க. ஏன் அண்மையில வெளிவந்த பந்தயம் என்ற திரைப்படத்தில் கூட விஜய் ஆண்டனி சின்ன மாமியே உன் சின்ன மகள் எங்கே பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ எனும் பாடலாக உருவாக்கி இருப்பாருங்க. எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து இப்படி இசையானது எப்படி ஒரு நாட்டின் கலை மற்றும் பண்பாட்டை கடத்துது பாத்தீங்களா?